ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் எவ்வாறு சிறப்பு கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் எவ்வாறு சிறப்பு கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது என்று மதுரை அமர்வு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அரசாணை இருந்தும் இதுபோன்ற சிறப்பு கட்டணம் வசூல் ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறது மதுரை அமர்வு நீதிமன்றம். சிறப்பு கட்டணம் வசூலிக்க கூடாது என அரசாணை வெளியிட்டும் சிறப்பு கட்டணம் வசூலிக்கப்படுவது ஏன் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியிருக்கிறது. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஏன் சிறப்பு கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறது. சிறப்பு கட்டணம் வசூலிக்க கூடாது என அரசாணை வெளியிட்டும் கூட சிறப்பு கட்டணம் வசூலிக்கப்படுவது ஏன் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு கேள்வி எழுப்பியிருக்கிறது. அண்மைச் செய்தி. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஏன் சிறப்பு கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது என்று மதுரை அமர்வு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. சிறப்பு கட்டணம் வசூலிக்க கூடாது என்று அரசாணை இருக்கும் போதும் கூட அதனை வசூலிப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளது நீதிமன்றம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சகாய பிரதீபா இணைந்திருக்கிறார். சகாய பிரதீபா, வழக்கின் பின்னணி என்ன கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது? தற்போது நீதிபதிகள் இது தொடர்பாக என்ன சொல்லியிருக்கிறார்கள்? திலகவதி, வருங்காலங்களில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அரசின் விதிமுறைகள் மற்றும் அரசாணைகளுக்கு மாறாக எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது என்பதை உறுதி செய்ய தேவையான வழிகாட்டுதல்களை உருவாக்க கோரி மதுரை அமர்வில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சிறப்பு கட்டணம் எதுவும் வசூலிக்க கூடாது என அரசாணை வெளியிட்டும் எவ்வாறு சிறப்பு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது, அதற்கு என்ன பதில் என கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். வழக்கின் பின்னணி குறித்து பார்த்தோமானால், தேனி உத்தமபாளையத்தைச் சேர்ந்த மைக்கேல் தங்கராஜ் என்பவர் பல பள்ளிகளில் அரசாணைக்கு மாற்றாக சிறப்பு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. 2008ஆம் ஆண்டு மே 29ஆம் தேதி வெளியிடப்பட்ட அரசாணை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்களிடமிருந்து சிறப்பு கட்டணம் வசூலிப்பதை ரத்து செய்துள்ளது. இருப்பினும் பல பள்ளிகளில் இதுபோல கட்டணம் வசூலிக்கப்படுவதால் பெற்றோர் நிதி சுமைக்கு ஆளாகின்றனர். ஆகவே வருங்காலங்களில் இவ்வாறு வசூலிக்கப்படாது என்பதை உறுதி செய்ய வழிகாட்டுதல்களை பிறப்பிக்க வேண்டும் என வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. பள்ளி தரப்பில் பாதிக்கப்பட்ட பெற்றோர் நீதிமன்றத்தை அணுகி வழக்கு தாக்கல் செய்யலாம், இதுபோல தனிநபர்கள் தாக்கல் செய்ய இயலாது என ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது என தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் சிறப்பு கட்டணம் எதுவும் வசூலிக்க கூடாது என அரசாணை வெளியிட்டும் எவ்வாறு சிறப்பு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது, அதற்கு என்ன பதில் என கேள்வி எழுப்பி தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் முதன்மை செயலர், இயக்குனர் இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஜூலை 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி சகாய பிரதீபா. ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909.